ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மணக்க சுவைக்க பாவக்காய் காரக்குழம்பு செய்யலாம். என்னோட மாடி தோட்டத்து பாவக்காய். நீங்களும் இது போல் செடி வையுங்க. ஆர்கானிக் உரங்கள் போட்டு நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 150 கிராம், தக்காளி 200 கிராம், பூண்டு 100 கிராம். இதையெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி மையாக எடுத்துக்குவோம். இப்போ இதையெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கலந்த மிளகாத்தூள் அதிலே போட்டு அரைச்சிட்டேன் நான். இப்போது இதை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வறுத்து எடுத்துடணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போது நான் இதை மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சிது அது. இதில் எண்ணெய் போட்டு தான் நீங்கள் வறுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த பழுத்த பாவக்காய் கூட போட்டு இதிலே போட்டு செஞ்சேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. பாவக்காய்ன்ற ஒரு இதுவே இல்லை, கசப்புன்ற விஷயமே. இதையெல்லாம் நான் இப்போ போடக்கூடியது. இப்போது நான் போடும்போதும் சொல்கிறேன் பாருங்கள். கடுகு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் சோம்பு, நிறைய போடக்கூடாது. இப்போது நம்ம 100 கிராம் வெங்காயம் அரிஞ்சும், 150 கிராம் வெங்காயம் அரிஞ்சும், கருவேப்பிலை இதுவும் சேர்த்து போட்டுடணும். ஃபஸ்ட்டே போட்டால் கருவேப்பிலை வாசம் இல்லாமல் போயிடும். அதில் கொஞ்சம் 2 வடமிளகா போட்டிருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டு தரும். அதை எடுத்து சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை அரைச்சதை எடுத்து நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும் அது. ஏன்னா அந்த மிளகாய் எரிப்பு அடங்கணும். உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டேன், அதனால் எடுத்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். அதிகமாக மட்டும் எந்த ஒரு பொருளிலுமே போடாதீங்க. மறுபடியும் போட்டுக்கலாம் உப்பு வேணுன்னா. இப்போது நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் 3 நாள் வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கலந்து. இப்போ இந்த காயை எடுத்து கொட்டிக்கிறோம். ஆல்ரெடி வறுத்துட்டோம். இதில் எடுத்து கொட்டி கலந்து விட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டால் அந்த மசாலாம் அதில் இறங்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது போல் செய்யுங்க நீங்களும். இது போல் கலந்து விட்டால் மட்டும்தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போது அந்த புளி எல்லாமே இதில் அந்த புளி திப்பியெல்லாம் எடுத்து மறுபடியும் நம்ம இதில் ஊற்றிக்குவோம். இப்போவே புளியெல்லாம் திப்பி எடுத்துகிட்டு இதில் ஊற்றிக்குவோம். நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்குவோம். மஞ்சாத்தூள் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா எனக்கு எல்லாமே கலந்து வச்சுருக்கேன் இது. அதனால் அந்த மிளகாத்தூள் போட்டுட்டேன். உங்களுக்கு எந்த மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் வரும். இதுவே நல்லா கலர் வந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது போல் நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுட்டோம். அதில் கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கேன் நான். நெய் சொல்ல மறந்துட்டேன். போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதா? இது போல் செய்யுங்க. ஒவ்வொரு பெண்களும் சமைக்கிறதுக்கு நீங்கள் நான் சொல்கிறத மாதிரி சமைச்சிங்கன்னா இன்னும் எல்லாருமே வேணும்னு கேட்பாங்க. பெண்களுக்கு டிப்ஸு 2 அடுப்புலேயும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு செய்யுங்க. இது ஒயிட் கலர் பெப்பர். அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். ஏன்னா 1.5 கிலோ பாவக்காய்க்கு கிட்ட அதில் இருக்குது. அதனால் 1.5 ஸ்பூன் போட்டேன். இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கட்டும் போட்டு இறக்கிக்கோங்க. அதனால் நான் இப்போ இறக்க போகிறேன். அதனால் போட்டு தூவிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, சுகருக்கும் நல்லது, எல்லா விஷயத்துக்கும் பாவக்காய் அத்தனையும் நல்லது. ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பாவக்காய் மட்டும் சொந்தக்காரு தெரிஞ்சவங்க யார்கிட்டேயும் நீங்கள் பாவக்காயை ஒரு காசு வாங்காமல் கொடுக்காதீங்க. ஏன்னா அது அந்த சொந்தத்தையே முறிச்சிடும். பாவக்காயை யாருக்கும் இனமாக கொடுக்காதீங்க. வேணுன்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் யாருக்கும் கொடுக்காதீங்க. பாவக்காய் குழம்போ எதுவுமே, ஏன்னா அந்த உறவு இருக்காது. அதனால் கசப்பு கொடுக்கக்கூடாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்